Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 428 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த பீட்டில கண்டமேனிக்கு அட்டாக் பண்ணி அதை காய போட்டானுங்கல்ல, அவன் புகஞ்சுகிட்டு இருக்கும். அந்த யோகோ புள்ளதான் அதை பார்த்துட்டு ரொம்பவும் ஃபீல் பண்ணுவா. ஊர் மக்களுக்குமே ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். ஆனா அதுவே இப்படி அடி வாங்கும்னு கொஞ்சம் கூட யாரும் எதிர்பார்க்கவே இல்ல. இப்போதைக்கு இந்த மக்களுக்கு வேற வழியும் இல்ல. ஏன்னா இப்ப அதை கொடுக்கலன்னா இந்த மொத்த வில்லேஜையுமே அழிச்சிருவானுங்க. சோ அந்த ஊர் தலைவர்கிட்ட அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் நம்ம ஊரை காப்பாத்தணும்னா அந்த பீட்டில கொடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லங்கிற மாதிரி பேசுவானுங்க. ஆனா அவருக்கு கொடுக்க சுத்தமா மனசே இல்ல. சீக்கிரமா டிசிஷன் எடுங்க மேயர், எடுங்கன்னு சொல்லி அவரை பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணுவானுங்க. அவரு ஃபீல் பண்ணிக்கிட்டே யோகாவை பாப்பாரு. அவளும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த பீட்டில அப்படியே தடவை கொடுத்துக்கிட்டே அவங்க அப்பாவை பத்தி யோசிப்பான். டேடி இப்ப நான் என்னதான் பண்ணுவேன், இந்த ஐலாண்டை இப்ப காப்பாத்தி ஆகணுமே அப்படியே ஃபீல் பண்ணுவாளா. உடனே அதை என்ன பண்ணும், யோகாவுக்கு வழக்கம் போல தடவை கொடுத்துட்டு அது பாட்டுக்கு அந்த வில்லனுகளை நோக்கி போகும். வேண்டாம் போகாதன்னு சொல்லி இடையில வந்து தடுக்க ட்ரை பண்ணுவாளா. தரையில போனாதானே நீ தடுப்ப, நான் பறந்து போறேன்னு அப்படியே பிளைங்ல போகும். சோ யோகாவால இப்ப ஒண்ணும் பண்ண முடியல. இங்க அந்த மேயர் ரொம்ப ஃபீல் பண்ணி அங்கேயே மட்டி போட்டுருவாரு. என்னாச்சுன்னா இவங்க சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, பேசாம நம்ம பீட்டில தியாகம் பண்ணிடலாம், அப்பதான் நம்ம வில்லேஜை காப்பாத்த முடியும்னு. அது எல்லாத்தையுமே அது கேட்டுருச்சு. அதனாலதான் இந்த ஐலாண்டை காப்பாத்துறதுக்காக அது தன்னையே சாக்ரிஃபைஸ் பண்றதுக்காக கிளம்பி போகுதும் பாரு. எல்லாத்துக்குமே ஒரு செகண்ட் கவலையாயிரும். யோகோலாம் அது தன்னை விட்டு போகுதுன்னு தெரிஞ்ச உடனே ஃபீல் பண்ணி தேம்பி தேம்பி அழுவா. அப்படி அது இவளை விட்டு போகுதுன்னா அதோட பழைய நினைவுகள்லாம் மண்டையில ஓட ஆரம்பிச்சிரும்ல. சோ அப்படியே அது மேல ஏறி உட்காந்துட்டு ஜாலியா அந்த வில்லேஜையே சுத்தி வந்தது, அது கூட சேர்ந்து பயங்கரமா ஃபன் பண்ணதுன்னு எல்லா விஷயத்தையுமே ஒன்னொன்னா யோசிச்சு பாப்பா. யோசிச்சு பார்த்து என்ன பிரயோஜனம், அதுதான் இப்ப இவளை விட்டு போகுதே, போகாத போகாதன்னு பின்னாடியே வெட்டிட்டு போவா. ஒரு டைம் எல்லாம் அந்த பைரட்ஸுங்க வந்து இந்த வில்லேஜ் அட்டாக் பண்ண வரும்போது இவ கெத்தா அந்த பீட்டிலோட போய் நிப்பா. அத பார்த்தோன்னே அந்த பைரட்ஸ் எல்லாம் மறந்து போயிட்டானுங்க. அதுக்கப்புறம் அது பாடிய ஹீட் ஆக்கி வாய் வழியா நெருப்ப விடும்போது டம்மி பைரட்ஸுங்க எல்லாம் பீதியாகி ஓடத்தானே செய்வானுங்க. அதுக்கப்புறம் அது மேல அந்த வேர்ல்டு கவர்மெண்டோட சிம்பல் எல்லாம் போட்டு விட்டுட்டா. அதாவது இந்த பீட்டிலும் இவளும் இப்ப மெரைன் இந்த ஐலாண்ட காப்பாத்துறாங்க. அப்படி ஒரு எண்ணத்துல எப்படியா அவங்க ரெண்டு பேரும் பண்ண சேட்டைகள், வேட்டைகள், கோட்டைகள். ஓ கோட்டை வராதா, சரி எல்லாத்தையும் யோசிச்சு பாப்பா. அப்ப ஃபர்ஸ்ட் டைம் இதை எப்படி மீட் பண்ணாங்கிறதும் ஞாபகத்துக்கு வரணும்ல. அது எப்படின்னா சோனு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு நாள் ஏதோ ஒண்ணு டமால்னு தீவோட அந்த பக்கம் வந்து விழுந்திருக்கும். உடனே மேயரும் அந்த குட்டி பொண்ணு அடிச்சு புடிச்சு அது என்ன ஏதுன்னு பார்க்க போயிருப்பாங்க. அப்படி போய் பார்த்தா அந்த பீட்டில் அது இவங்க ரெண்டுத்தையும் பார்த்தோன்னே பயந்து போய் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடும். இவளுக்கு என்னன்னா அதை பார்த்தோன்னே புடிச்சு போச்சு. ஒன்னும் கவலைப்படாத நாங்க இருக்கோம் அப்படின்னு அதை போய் தடவியெல்லாம் கொடுப்பா. கல்லுக்கடியில மாட்டிட்டு இருந்த அந்த பூச்சிக்கு கல்கண்டு கொடுத்த மாதிரி சந்தோஷமாயிரும். ஒரு செகண்ட் மேயரே ஆடி போயிட்டாரு. என்ன அதாதண்டி வீட்டுல அழகா குழந்தை மாதிரி சொன்னதெல்லாம் செய்ய வச்சுட்டாளேன்னு இப்படி எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு கடைசியில வேண்டாம் போகாதேன்னு வாய்கிலேயே கத்துவா. என்ன பிரயோஜனம், வில்லன் ஸ்ட்ராங்கா இருக்கானே, அவன் வேண்டான்னு சொன்னதை கேட்டுட்டு குட் பாய் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதனால வேண்டான்னு சொல்லக்கூடாது, குட் பாய்னு சொல்லணும், ஓகேவான்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த பீட்டில் இவன் முன்னாடி சரண்டர் ஆகுறேன்னு சொல்லி வந்து நின்றுட்டு இருக்குமா. ரொம்ப கஷ்டப்படணும்னு பார்த்தேன், இவ்வளவு சிம்பிளா வேலை முடிஞ்சிருச்சு, சரி ஓகேன்னு சொல்லி ஒரு கூண்டை ரெடி பண்ணி உள்ள பொண்ணு அனுப்பி விடுவான். உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஏன்னா இதை வச்சுதானே இவனுக்கு அடுத்த வேலையே இருக்குது. அது அப்படியே பொறுமையா அந்த கூண்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போது லூஃபி பார்த்துட்டு போகாதேன்னு கத்துவான். அதெல்லாம் கண்டுக்காது. இப்போ அந்த குட்டி பொண்ணு எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு விட்டுட்டா. அவளுக்கு ஃபீலிங் இருக்கும் போது இதுக்கும் ஃபீலிங் இருக்கும்ல. இதுவுமே அந்த குட்டி பொண்ணு ஊர் மக்கள் எல்லாத்திட்டையுமே எவ்வளவு ஜாலியா இருந்துச்சுன்னு ஒண்ணு விடாம யோசிச்சு பார்த்துட்டு ஃபீலிங்கோட போகும். ஏன்னா போனா திரும்பி வர முடியாதுன்னு அதுக்கும் நல்லாவே தெரியும். கடைசியில யோகோ புள்ளியோட சிரிப்பு மட்டும்தான் அந்த பீட்டில் பூச்சோட கண்ணுல இருக்கும். அப்படி யோசிச்சுட்டே போகும்போது லூஃபி போகாத போகாதன்னு கொலைவெறியில கத்த ஆரம்பிச்சிருவான். எல்லாம் என்ன இவன் இப்படி கத்திட்டு இருக்கானேன்னு பார்க்கும்போது அந்த நெட்டை அப்படியே இழுத்து பிக்க ஆரம்பிச்சிருவான். என்ன பயலுக்கு வெறி முத்தி போச்சான்னு பார்த்தா முத்திருச்சு. நெட்டை பிச்சிட்டு கரெக்டா அந்த பீட்டில் உள்ள போகும்ல, அப்படி என்ட்ரு ஆகும் போது நான் தான் உன்னை போகாதன்னு சொன்னல கேட்க மாட்டியான்னு சொல்லி ஓங்கி அது மேல ஒரே குத்து. எல்லாம் ஒரு செகண்ட் ஆடி போயிருவாங்க, அலண்டு போயிருவாங்க. ஏன்னா அவன் அடிச்ச அடியில அது நேரா காட்டுக்குள்ள போய் புதகட்டின்னு விழும். பயலுக்கு அப்படி ஒரு வெறி. நான் அந்த பீட்டில கண்டிப்பா அந்த லூசு பயலுகிட்ட ஒப்படைக்கவே மாட்டேன்னு அடிச்சு சொல்லுவான். ஏன்டா ஏன் அப்படி பண்ணன்னு கேட்டா அந்த ஜெயண்ட் பீட்டில் கூட இவன் சண்டை போடணுமாமா. அதுகிட்ட நான் சத்தியம் வாங்கியிருக்கேன், உனக்கு அது ஞாபகம் இல்லையா, பீட்டில் சண்டை போடாம தப்பிச்செல்லாம் நினைச்சியா, உன்னை விடவே மாட்டேன்பா. இங்க ஊர் மக்கள் எல்லாம் மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்டா அது இந்த ஐலாண்டுக்காக அதையே சாக்ரிஃபைஸ் பண்ண போகுது, அதுவும் கண்ணுக்கு தெரியலையாடான்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்ல, எனக்கு அது கூட சண்டை போடணும் அவ்வளவுதான். அத்தனை பேரும் வாய பொளந்துருவாங்க. இதுக்காக வாடா இவ்வளவு அலப்பற பண்ணிட்டு இருக்கேன்னு நம்ம எல்லாம் தலதலையா அடிச்சுக்குவான். ஐயோ இப்படி ஒரு கூமுட்ட பால வச்சுக்கிட்டு நான் என்னதான் பண்ணுவேன்னு பையன் அப்படியே வெறி புடிச்சு கத்திட்டு இருப்பான். நம்ம லூஃபிக்கு எதுல எல்லாம் விளையாட்டு பண்ணணும்னு விவஸ்தையே இல்ல, ஆனா எது பண்ணாலும் பக்காவா பண்ணிடுவான். இந்த யோகோ புள்ளியும் கதறி கதறி அழுது எனக்கும் என் பாஸ் எப்பவும் வேணும், நான் அதை விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லி கத்துவாளா. ஊர் மக்கள் எல்லாம் அவளை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அவ என்ன கேட்பான்னா என்னோட வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணி அது கூடவே இருங்க, அப்பதான் அதை காப்பாற்ற முடியும் நீங்க சொல்லிட்டு இருப்பா.
இருப்பா. அதே நேரம் அந்த பீட்டில் காட்டுக்குள்ள அடிச்சு புரண்டு போய் விழுந்துச்சுல்ல, அது அப்படியே அங்க பல 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 தக 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 தகன்னு மின்னிட்டு இருக்கும். என்னடான்னா மேல இருக்க அதோட ஸ்கின்னை சேஞ்ச் பண்ணுது. இங்க இந்த லூஜியா கிளவி இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு முடிவு பண்ணி என்னைய இறக்கி விடுறா, என்னால முடிஞ்சதை நான் பண்ணணும்னு சொல்லும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருமே நமக்கு ஒரு கஷ்டங்கும் போது அந்த பாஸ் நம்ம கூட நின்னுச்சு, இன்னைக்கு அதுக்கு ஒரு கஷ்டம்னா நம்ம கண்டிப்பா அது கூட நின்றுக்கணும். ஆனா நாங்க தப்பு பண்ணிட்டோம் யோகோ, இப்ப வாங்கடா ஒரு கை பாத்துலான்னு சொல்லி அவங்க கிட்ட என்னென்ன பொருள் இருக்கோ அது எல்லாத்தையுமே ஆயுதமா மாத்தி சண்டையை ரெடியா அனுப்பாங்க. மொத்தத்துல ஒரு பெரிய புரட்சி கிளம்பிருச்சு அங்க. அதே நேரம் அந்த பீட்டிலோட ஓடெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சு அது புதுசா உருமாறிட்டு இருக்குது. அந்த கோல்ட் பார்த்துட்டு ஏன்டா அவங்களுக்கு மூளைகீழ கலங்கி போச்சா, ஒரு சின்ன பொண்ணு சொன்னான்னு தேவையில்லாம எதிர்த்து வந்து சேதாரத்தோட செருப்படி வாங்கணுங்கிறீங்களே, எனக்கு கடுப்பா இருக்குடாமா. அவங்க அண்ணங்கார எல்லாருக்கும் சரி எல்லாரும் சாகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. கொலைக்கிறனா என்னைக்கு கடிச்சிருக்கு, அதுதானே உலக நியதி, போட்டு தெளிர வேண்டியதான்பா. அப்ப திடீர்னு காட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான வெளிச்சம், எல்லாம் அப்படியே வாய பொளந்துட்டு பாப்பாங்க. மேயருக்கு தெரிஞ்சு போச்சு அது உருமாற்றம் அடைஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. எல்லாம் அப்படியே அசந்து போய் பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த காட்டுக்குள்ள இருந்து அப்படியே பிச்சுக்கிட்டு மேல வரும். அதுவும் முன்ன மாதிரி இல்ல, டோட்டலாவே டிஃபரெண்டா வரும். லூஃபி எல்லாம் பார்த்துட்டு வாவ் எருமை எச்சி அருமை வேற லெவல்ல மாறிடுச்சேம்பா. அதை பார்த்தோன்னே எல்லாம் மிரண்டு போயிருவானுங்க. அது வந்த வேகத்துல என்ன பண்ணுனா, அது வழக்கம் போல அதோட பாடியை ஹீட் ஆக்கி நெருப்ப வச்சு நம்ம ஆளுகளை சும்மா பொசுக்கி விடும். அதாவது அட்டாக் பண்றதுக்கு இல்ல, அந்த கூண்டுல இருந்து காப்பாத்துறதுக்காக. என்ன பழைய கொஞ்சம் கறிட்டானுங்க இங்க, இவங்க எல்லாம் பீதி ஆயிருவாங்க, என்ன நம்ம ஆளுகளே அட்டாக் பண்ணுதுன்னு. காப்பாத்துறதுக்கு அப்படி பண்ணிருக்கோம், அது அவங்களுக்கு புரியல. ஏன் அந்த கோல்ட் மண்டையனே கன்ஃபியூஸ் ஆயிட்டான், என்ன அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க, மூளை உருகி முறிச்சந்தில போயிருச்சோன்னு சொல்லுவான். அவ்வளவு நேரம் மாசா போசெல்லாம் கொடுத்து அப்படி எப்படின்னு பண்ணது சடனா அப்படியே முடியாம பேனு கீழே விழும். இன்னும் மேல கலர் கலரா உருவத்தை மாத்தலாம், ஆனா உள்ளுக்குள்ள எனர்ஜி தேவையில்ல. ஆல்ரெடி அதை கண்டமேனிக்கு அட்டாக் பண்ணி சம்பவம் பண்ணி வச்சிருக்கானுங்க, அதனால சுத்தமா எனர்ஜி இல்லாம பொத்துன்னு கீழே விழும். ஆனா அந்த லார்கோ கீழே வந்து பொத்துன்னு விழுந்தா பயங்கர டேமேஜ் ஆகும்னு சொல்லி அழகா நெட்டை போட்டு புடிச்சிருவான். அதனால டேமேஜ் கம்மி, ஆனா தொக்க மாட்டிச்சு. எல்லாத்துக்குமே கவலை, ஐயோ பாஸ் இப்படி மாட்டிச்சே, நம்ம எப்படியாச்சும் அதை காப்பாத்தணுமேனு. ஆக்சுவலா அது ஸ்கின்னை மாத்தினதுக்கு அப்புறம் கொஞ்சம் டைம் வேணும். அப்படி ஒரு டைம் எடுத்துக்கிட்டாதான் அதால ஃபுல் ஃபோர்ஸ்ல சண்டை போட முடியும். உடனே மாத்திட்டு உடனே வந்து சண்டை போடணும்னா கஷ்டம் தான். அந்த வில்ல பயலுக்கும் பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு அரைகுறையா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வந்திருக்குன்னு. நீ என்ன ஏமாத்திட்டேன்னு அதுகிட்ட பேசிட்டு இருப்பான். ஆனா அந்த கோல்ட் பைய, நீங்க எல்லாம் இனிமேட்டு கத்துனாலும் சரி கதர்னாலும் சரி எதுவுமே வேலைக்கு ஆகாது, ஏன்னா உங்க கார்டியன் ஏஞ்சல நாங்க தூக்கிட்டோம்டா, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு ஓவரா பில்டப் பண்ணுவானுங்க. எவன்டா சொன்னா முடிஞ்சு போச்சுன்னு, இனிமே தாண்டா ஆரம்பம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கெத்தா எந்திரிப்பானுங்க. வீட்டிலே காப்பாத்தனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், இனிமே தாண்டா இது ஷோ டைம்னு சொல்லிட்டு சண்டை போடுறதுக்கு கெத்தா ரெடி ஆகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.